பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து கியூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்ணுறீங்களாமே தெரில சார், சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில, அது கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம். பட் ஒரு க்ரியேட்டிவ் டீம் என்னென்னா, நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். எப்போவுமே புது நியூ கம்மர்ஸ், புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸராக ஒர்க் பண்ணேன். என் கூட ஃபஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறன் இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், ஸோ மெனி பீப்புள். ஸோ எனக்கு அந்த நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இது வரைக்கும் நடித்து வெளில வந்திருக்கு. அது இல்லை, அதில் வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம என்டோஸ் பண்ணும்போது என்ன என்டோஸ் பண்ணுறோம், இதை நான் வந்து இப்போ கூட உங்களால் அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஐ ரியலி வாண்ட் தீஸ் கிட்ஸ் டு see what you can do. எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்னைக்கோ இது ப்ரிப்பேர் பண்ணாரு. அன்னைக்கு இந்த ஷாட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது. தம்பி கேமராவை அப்படியே அழகாக அவருக்கு டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் போ. எனக்காக என்னை தம்பின்னு கூப்பிடுவாப்ல. அதனால எனக்காக he will do that சூதுகவும் மோனோலாக். ஆல் ஆஃப் யூ பாருங்க. இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, நல்ல காதல், கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. இது போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில் சாமியார். இந்த ஹீரோ அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டைரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது. இது பார்த்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க. 12th ஃபைன் நான் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை. இதை விட்டால் பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் பற்றி மூச்சு நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ. சென்னையில் 110 டிகிரின்னு போட்டிருப்போம். மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. நன்றி. ஐநோ டக்குன்னு கேட்டா மன்னிச்சிரு. இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சார் நடிச்சு காட்டுங்களேன்னா உன்னை கொல்ல வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு வரு. அந்த மாதிரி அவர்கிட்ட நான் ஃபுல் ரேஞ்சில் வரேன்டா, என்னப்பெல்லாம் கேட்காதுன்னு வரு. அண்ணன்றதுனால கேட்டேன், மன்னிச்சுக்கங்க. ஒன் லாஸ்ட் திங், ஒரே ஒரு இந்த அட்வைஸ் ஒண்டி தான் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் அது அட்வைஸாக இல்லாமல் அவங்க பாணியில் இன்னைக்கும் இந்த முதல்வரில் வந்து டக்குன்னு அப்படி கேமரா ஜூம் பண்ணி ஒரு அந்த ஃபைனலாக ஹெட்லைன்ஸ் மாதிரி சினிமான்ற தேடலில் ஈடுபடுற எல்லா நல்ல குணங்கள் படைத்த போராளிகளுக்கும் உங்களோட லாஸ்ட் ரே ஆஃப் ஓப்பன் ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சினிமாவில் வந்து ஒன்று சொல்லி பழக்கியே வச்சுட்டாங்க. அவமானப்பட்டு தாண்டா சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அவமானப்படாமலும் சினிமாவுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி, அதற்காக வேலை செய்கிற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துறதை நான் பார்க்குறேன். ஸோ பழையசு வந்து தப்பாக இருந்தது நான் சொல்ல வரல. யாரோ நமக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க, அவமானப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும், கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் கஷ்டப்படாமலும் சந்தோஷமாக நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனாகவும் எடுத்துகிட்டு வரலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், திடீர்னு நீங்கள் நினச்சது நாளைக்கு காலையிலேருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சில பேர் இன்னும் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒன்று தான், நான் வந்து வாழ்க்கையில் ஒரு வேளை சாப்பாட்டை கூட சினிமாவில் சம்பாதிச்சு தான் நான் சாப்பிடுவேன்றது மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா நீங்கள் தைரியமாகவும் தேடுவீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தேடுவீங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா டெஃபினட்டாக அந்த லேட்டும் உங்களுக்கு டிலேவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். Yeah, Q.
புரியுது. இல்லை அது எப்படி சொல்கிறது, உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க. சொல்லி பிரோஜனம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணல. அண்டர் பிளே சொல்லுங்க, நான் வேற அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்களே சொல்லலாம். அவரே இல்லை, அது என்னன்னா இது வந்து ஒரு மனநிலை தான், இப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு சொன்ன மாதிரி அவமானம் இது இருக்கு, இது எல்லா இடத்துலையும் எல்லா எங்கே போய் வேலை செஞ்சாலும் இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற வேலை நம்ம நம்ம நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு திறமை இருக்குன்னு நம்புவோம், நம்ம நல்லா நடிக்கிறோன்னு நினைப்போம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோன்னு நினைப்போம், பாட்டு எழுதுறோன்னு நினைப்போம், நான் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம கூட சேர்ந்து நம்புறதுக்கு நம்ம எவ்வளோ பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் சினிமாவில் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். லவ்லி, தேங்க்யூ. என்எஸ், ஏன்னா என்எஸ் பற்றி சொல்லிடுறேன். நமக்கு வந்து பயங்கரமான ரோல்ஸ் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் வேணால் பண்ணலாம், அது அமையாது. ஆனால் வாட் அன் ஆர்டிஸ்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப்னு ஒரு படத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ குட் நைட்ல அண்ணா என்ன பண்ணாரு, அருண்ராஜ் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வாரணமாயிரம்ல இஃப் ஐ நாட் ராங் ஷியாமனை வந்து ஒரு பஸ் ஸ்டாப் சீன் பண்ணியிருப்பார். திரும்ப போய் அதை ரீவிசிட் பண்ணுங்க. இரும்பு திரையிலேயே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பார் விஷால் படத்தில். என்எஸ் பற்றி பேசும்போது இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் 5 years 6 years தமிழில் வந்த நல்ல படங்களில் ஒரு 2-3 படத்தில் இவன் நடிச்சிட்டான். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். என்ன பொறுத்த எனக்கு ஒரு பர்சனல் வின் அது. ஸோ அதனால் என்எஸ் யுவர் யுவர்ட்ஸ் அட்வைஸ் தெரியல. அட்வைஸ் இல்லை மச்சான், உங்கள் ஸ்டைலில் ஏதாவது சொல்லுங்க மாதிரியா அப்படி ஏதாவது சொல்லு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஐ திங்க் இட் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு கம் இன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் டு பிகம் அ ஸ்டார், focus on becoming an actor, focus on the skill set, focus on your art form, you will become a star. So don't aim at a light that you can't see how to go. தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்தை make it better. What has to come will come. That's it. Lovely. Subha. கடைசியா பாருங்க, ஃபுல் டன். So please. Thank you.